ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வந்து பால் ஆடையிலேருந்து வெண்ணெய் எடுக்க போகிறாங்க. அது எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. ஹாய், பாருங்கள். நான் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பால் ஆடையை வந்து நான் எடுத்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து வெண்ணெய் எடுப்போம். வாங்க இப்போ அடிப்போம். பாருங்கள், இப்போ இது ஒரு ஃபுல்லாக ஒரு பவுல் இருக்குது. இது அப்படியே போடுறேன். இங்கே வந்து நான் ஐஸ் டியூப் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு ஐஸ் டியூப்பாக போட்டு நம்ம வந்து அடிப்போம். விட்டு விட்டு அடிக்கணும். அடித்தா தான் வந்து நமக்கு வெண்ணெய் வந்து கிடைக்கும். இப்போ அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வந்து பால் ஆடையை வந்து நல்லா அரைச்சிட்டோம். இதுதான் இப்போ வெண்ணெய். இதே மாதிரி அந்த 4 பாக்ஸில் உள்ளதையும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். இப்போ பாருங்கள், மொத்தத்தையும் நான் வந்து அரைச்சி இந்த குண்டானில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை அடித்தது இதையும் ஊற்றுறேன். பாருங்கள், ஃபுல் வெண்ணெயும் நான் எடுத்துட்டேன். இப்போது இந்த 2 குண்டானில் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு தண்ணி, 2 குண்டாலே 2 தண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து புழிஞ்சு இந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துப்போம். ஏன்னா புளிப்புத்தன்மை இருக்கும். அதுக்காண்டி வந்து நான் இப்போ வந்து இதை புழிஞ்சு இதில் போடுறேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், மொத்தத்தையும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இப்படி புழிஞ்சோம்னா அந்த மீதி இருக்க தண்ணியெல்லாம் வந்துடும். இப்படி செய்யும்போது பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை, அப்படி வருது. இதான் வந்து பதம், நமக்கு வெண்ணெய் எடுக்கிற பதம் இதுதான். இப்போ இதை வந்து இந்த தண்ணியில் போடுறேன். இதையும் இதே மாதிரி புழிஞ்சிட்டு இருங்க, இதையும் காட்டுறேன். இந்த இருங்க, இப்படி புழிஞ்சா அதில் இருக்க தண்ணியெல்லாம் இதுக்குள்ளே ஐஸ் டியூப் போட்டிருக்கேன். ஏன்னா தண்ணி சில்லுன்னு வச்சு தான் போடணும், இல்லைன்னா பிசு பிசுன்னு கையில் ஒட்டும். இது எல்லாத்தையும் நான் மொத்தமாக வந்து அலசிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், இப்படி வந்து இதை அமுக்கி இப்படி புழிஞ்சோம்னா அதில் இருக்க அந்த புளிப்புத்தன்மையெல்லாம் வந்து தண்ணியில் போயிடும். இதையும் வந்து புழிஞ்சிட்டு அடுத்தது வந்து இன்னொரு தண்ணியில் போட்டு இதோட அலசி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது எப்படி தண்ணி மாறி இருக்கு, கலர் மாறி இருக்குன்னு பாருங்கள். நல்லா புழிஞ்சிடணும். பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. அதேமாரி இப்படி 2 தண்ணியில் அலசிட்டு இப்படி தான் வெண்ணெய் எடுக்கணும். வெண்ணெய் எடுத்துட்டு நம்ம வந்து நெய் காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து நெய் எப்படி உருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். பாருங்கள், இது எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள், இதே ப்ராசஸ் தான் எல்லாமே. இப்படி புழிஞ்சு எல்லாத்தையுமே எடுத்துக்கணும், வெண்ணெயை கலெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து எனக்கு 2 மாதம் உள்ளது. இடையில நான் வந்து எடுக்கலை. நான் மாதம் வந்து இப்படி தான் வெண்ணெய் எடுத்து நெய் தயாரித்து பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுப்பேன். இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாரி, பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் வெண்ணெய் எடுத்துட்டேன். இதை வந்து இனி நெய் உருக்கிறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம இப்போ இந்த வெண்ணெய் எடுத்தது, பாலாடை சேமித்து வச்சது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டு கழுவும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு வந்து நல்லா சுடு தண்ணி வச்சு பாருங்கள், சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றினோம்னா சீக்கிரம் நம்ம வந்து கழுவுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வாங்க அதை ஊற்றி காட்டுறேன். இப்படி பாருங்கள், இப்படி அந்த பாத்திரத்தில் சுடு தண்ணி ஊற்றினோம்னா கழுவுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் சீக்கிரம் நமக்கு வந்து போயிடும். அடுத்தது வந்து வெண்ணெயை எடுத்து வைக்கும்போது
ஃப்ரீசரில் வைங்க. பாலாடையை வந்து சேமித்து வைக்கும் போதும் ஃப்ரீசரில் வச்சு வைங்க. பாருங்கள், இதில் உள்ள இந்த பிசு பிசுப்பு தன்மைலாம் எப்படி போயிடுச்சுங்க. அதே போல் ஜாரு இங்கே பாருங்கள், சுத்தமாக வந்து உடனே சோப் போட்டு கழுவுனோம்னா ஈஸியாக கழுவிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து பாலாடையிலேருந்து எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து நெய் எப்படி உருக்குறதுன்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.